பிரதமரை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் தமிழகத்துக்கான திட்டத்தில் தனி கவனம் கொடுத்து அவர் செஞ்சிருவார். இவங்க கூப்பிட்டாலும் வருவார், கூப்பிடாட்டினாலும் வருவார். இவங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் செய்ய வேண்டிய திட்டங்களை வெகு தெளிவாக நிறைவேற்றுவார். நீ தமிழக விரோதின்னு சொல்லுவ, அவர் திருக்குறளை எல்லா பக்கமும் பேசுவார். இது தமிழ் மொழியை, தமிழ் இலக்கியத்தை, தமிழ் மூத்த மொழிங்கிறதுல சொல்லிக்கிறதுல அவர் பெருமை கொள்வார். பிரதமருக்கு தெரியும் இது எல்லாமே தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் மிக பெரியது, உலகுக்கே அவங்க வழிகாட்டினதுங்கிறதெல்லாம் அவர் ஏற்றுட்டு தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய பாதை வேற, அவர் வரும்போது இவரோட பாதை வேறையாயிடும். அவர் மக்களுக்கான திட்டங்களை கொடுக்கறதுக்கு வர்ற அன்னைக்கு கூட இவர் வரவேற்கிறக்கோ பார்க்குறக்கோ போக மாட்டார். வந்த பிரதமர் இடத்துல நம்ம தமிழகத்துக்கான கோரிக்கையை கேட்க வேண்டிய முதலமைச்சர் காணாமல் போயிடுவார். அப்புறம் அவர் போனவர் ஒரு 4 பக்கம் கடிதம் எழுதுவார். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஆகையினால பிரதமருக்கு நேரம் இருந்து போகவும் செய்யலாம், ஒருவேளை போகலனாலும் அந்த திட்டத்தை உள்ள வாங்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார். ஒரு பிரதமரா அந்த நாட்டுக்கு என்ன செயலாற்றணுமோ அதை நான் யாரும் சொல்லி அவருக்கு தெரிய வேண்டியதில்லை, அழைப்பு கொடுத்து அவர் அதை செய்ய வேண்டியது. அவரே அதை 100க்கு 101% அதை மக்களுடைய என்ன செய்யணுங்கிறது அறிந்தவர் தான் பாரத பிரதமர்.